ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட்டுங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து மொத்தம் பிக்சலோட 10A பெரி கலர் யூனிட் இருக்குது. அதே சமயம் பிக்சல் பட்ஸ் 2Aவும் பெரி கலர் யூனிட் இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த 10A கிடச்சதுக்கான கதையை வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. சரி, பாக்ஸில் ஃபோனை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ நான் வந்து சீலை பிரிக்கிறேன். டன், அவ்வளோதாங்க, பிரித்தாச்சு. ஸோ ஒரு சிம்பிளான பேக்கேஜிங் தான், ஒன்றும் அப்படியே அலட்டுற அளவுக்குலாம் இல்லை. உள்ளே வந்து சொல்ல போனால் நான் எப்பயுமே ட்ரோல் பண்ணுவேன், என்னென்னா டே அந்த சாணி பேப்பர் டப்பாவாடா அப்படின்னு. ஸோ ரீசைக்கிள்டு பேப்பரு அப்படியே பிரித்தோன்னு வைங்க. ஸோ இதுலேயும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. பிக்சல் 10Aன்னு இருக்குது, இந்த சைட்லேயும் அதே தான், பின்னாடிலாம் எல்லாமே பிளெயினாக தான் இருக்குது. அவ்வளோதான், பக்காவா? ஓகே. ஸோ இப்போது அப்படியே எடுத்தேன்னா முடிஞ்சு. இதையும் பிரிக்கணுமா தம்பி? பிரிச்சிருங்க வரும். ஓகே, பேப்பர் கிளியாமல் பிரிக்கிறது எவ்வளோ பெரிய திறமை தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆக்சுவலாக தங்கம் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தான்னா, ஒரு ஏஎஸ்எம்ஆர் மாதிரி பிரிக்கலாமா ப்ரோ அப்படின்னா, இங்கே ஏஎஸ்எம்ஆர்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஆமாம் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இதாங்க பிக்சல் 10A. செம லைட்டாக ஃபீல் ஆகுது, ஸ்லீக்காக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெசல் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இருந்தாலும் டே டு டே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியான ஃபீல் தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சப்போஸ் கேஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இந்த டிவைஸை கையில் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற டிவைஸ் நிறையா 7000 mAh 8000 mAhலாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 190 grams 180 gramஸில் வந்து ப்ரில்லியண்ட்டாக ஃபோனை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு வைப்போமே. ஆனால் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, 190 grams கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 7000 mAh ஃபோன் எல்லாமே பிளாஸ்டிக் பில்டாக இருக்கும். பட் உங்களுக்கு இங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு ஃபைபர் மாதிரி பிளாஸ்டிக் தான். அது ரீஎன்ஃபோர்ஸ்டு ஃபைபர்னு கூட நான் சொல்லக்கூடாது. ஸோ பிளாஸ்டிக் தான். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம், ஆர்மர்டு அலுமினியம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஸோ அந்த ப்ரஷ்டு மெட்டீரியல் ஃபினிஷு. ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i இருக்குது. ஸோ இதுதான் வந்து பில்ட் ஆஸ்பெக்டில். அண்ட் பட்டன்ஸ் எப்பயும் மாதிரி கிளிக்கியாகவே இருக்குங்க. ஸோ இது சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு ரைட் சைடில் வால்யூம் ராக்கர், அதுக்கு மேலே பவர் பட்டன். அண்ட் ட்ரெடிஷ்னலாக மற்ற எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கருக்கு கீழே பவர் பட்டன் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு டிவைஸ்லேருந்து நீங்கள் பிக்சலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு கெட்டிங் யூஸ்டுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை தான் சொல்ல வரேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் ஆண்டனா கட் அவுட்டும் மைக்ரோஃபோன் வெண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு அப்படி க்ளீனாக இருக்கும், அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இந்த தடவை. என்னென்னா பொதுவாக வந்து சிம் ட்ரே உங்களுக்கு பாட்டமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை டாப்பில் பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் ட்ரெண்டில் பிக்சல்ஸில். இதில் 10Aல சைடில் இருக்குது, சரியா? அப்புறம் பாட்டமில் வந்து ஏஸ்தட்டிக்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டியூல் வெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன்று தான் ஸ்பீக்கரு. அண்ட் நடுவில் வந்து டைப் சி போட்டிருக்குங்க. ரியரில் வந்து ஒரு 48 MP சென்சார், அது கூடவே வந்து ஒரு 13 MP அல்ட்ரா ஒயிட் இருக்குது. அண்ட் போன தடவை மாதிரியே தான். ஸோ 9Aல எப்படி நம்மளால் ப்ரைமரி சென்சாரில் மேக்ரோ எடுக்க முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த தடவையும் ப்ரைமரி சென்சார்லேயே மேக்ரோ எடுக்க முடியுது. இன்னொன்று ஃப்ரண்ட்லேயும் ஒரு 13 MP இருக்குது. அண்ட் பிக்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சீரீஸில் ஆரம்பித்து அதுவும் 3XLக்கு அப்புறமா பிக்சல் 4ஆக இருக்கட்டும், 4XL 5 5A 6A எல்லாத்துலேயுமே வந்து 8 MP 12 MP 13 MP செல்ஃபி கேமரா இருந்தாலும் அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நல்லாவே ஒய்டாக இருக்கும். ஸோ குரூப் செல்ஃபிஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆப்டாக இருக்கும். 4K 60 FPS வீடியோ எடுக்கிறேங்க. ஸோ அல்ட்ரா வைடில் நீங்கள் எடுக்க முடியாது, ப்ரைமரி சென்சாரில் தான் எடுக்கலாம். ஸோ அந்த 4K 60 FPS ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு ப்ரைமரி சென்சாரில் க்ளோஸ் ஃபோக்கஸ் போக முடியும். ஸோ நம்ம அதை இங்கே கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவங்க வீடியோவுக்கு உங்களுக்கு பிரச்சனை தெரியாதுங்க, ஆனால் லென்ஸோட குவாலிட்டி, சென்சார் ஒரு பக்கம் வந்து 1/2 பார்த்துருப்பீங்க எல்லோரும். சென்சார் சைஸு சரி ஓகே மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லென்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணும். அதனால தான் என்ன ஆகுனா, எடுக்கிற இமேஜ் வந்து அந்த லென்ஸ் வழியாக பாஸ் த்ரூ ஆகி உங்களுக்கு சென்சாரை போய் ரீச் பண்ணும்போது குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம். சரி, அப்படி டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் 4K 60 எப்படி இருக்குது, FPS கூட எப்படி இருக்குது, ஃப்ரேம் ட்ராப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உறுதிப்படுத்த முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஃபுல்லாக ஒரு 360 டிகிரி பேன் பண்ணுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். K 60 எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிவாங்கும். இப்போ நான் வந்து அல்ட்ரா வைடில் 4K 30 எடுக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அப்படியே ப்ரைமரி சென்சாருக்கு வரலாம். திரும்ப நான் அல்ட்ரா வைடுக்கு போகிறேன். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். அப்படியே 2x போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே சென்சார் அப்படிங்கிறனால ப்ராக்டிக்கல் யூசபிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த 2x வந்து ஓகே. அதுக்கு பியாண்டு போகிறது வந்து
அட் யுவர் ஓன் ரிஸ்க். இப்போ 9AVயும் 10AVயும் சைட் பை சைடு நம்ம சப்போஸ் எடுத்து யோசித்தோம் அப்படின்னா என்ன வித்தியாசம் நம்மளால் உணர முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு 3 கிராம் கம்மியாக இருக்கிறனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. எப்படி உருட்டணும்னா உருட்டலாம், ஆனால் அப்படிலாம் இல்லை. சரியா? சரி, ஃபேக்ட் என்னென்னா 2 டிவைஸையுமே நம்ம சைட் பை சைடு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லை, ஆனால் ஒரு சில மீனிங்ஃபுல் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன தடவை வந்திருக்கக்கூடிய கலர்ஸ் இதே லாவெண்டர் கலரு, ஆப்சிடியனு, அந்த அப்புறம் அந்த என்னது பெரி கலர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு 2 டோன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டர் கலர்ஸாக மாறின மாதிரி இருக்குது. போன தடவை கொஞ்சம் சட்டிலாகவும் இந்த தடவை பிரைட்டராகவும் மாறின மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஸ்பாட் பண்ண முடியும். நம்ம ஊரில் இந்த தடவை பெரி கலரும் கிடைக்கும். நிஜமாவே இதாங்க ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பக்கா இல்லை? ஸோ அது அடுத்து என்னென்னா இதில் வந்து ஒரு 6.3 இன்ச் பேனல் இருக்குது. அண்ட் போன தடவை வந்து உங்களுக்கு இருக்கலே பீக் பிரைட்னஸ் வந்து 2700 நிட்ஸ் வரைக்கும் போச்சு. அண்ட் இந்த தடவை வந்து உங்களுக்கு 3000 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஹை பிரைட்னஸ் மோடு பொறுத்த வரைக்கும் 1800 நிட்ஸ் வரைக்கும் போச்சு. அதாவது டேரக்ட் சன்லைட் இதுக்கு சொல்கிறது. ஸோ அது வந்து இந்த தடவை 2000 நிட்ஸ் வரைக்கும் போகுங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால் டிஸ்பிளேல பார்க்க முடியும். எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து அது ஒரு சப்ஜெக்டிவான ஃபேக்டராக தான் நான் பார்க்குறேன். எத்தனை ஜென்ரேஷன் ஆஃப் கிளாஸ் வந்தாலும் அவங்க வந்து டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸில் வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி அட்ரஸ் பண்ணாலும் கூட என்னன்னாலும் நடக்கலாம். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பேனல் தான், நீங்கள் ஸ்க்ரீன் கார்டோ இல்லாட்டி ஒரு டெம்பரோ போட்டுக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓவராலாக இந்த பெசல்ஸ்லாம் மாறி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பாட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பெசல் பற்றி ஐயோ பெசல் இருக்குங்க அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த தடவையும் பெசல் இருக்க தான் செய்யுது. ஸோ அதான் வந்து ஃபேக்ட். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் போன தடவை மாதிரி தான் இந்த தடவையும். என்னன்னா குளோபலாக 128GB மாடல் இருந்தாலும் நமக்கு வந்து 256GB மாடல் தான் பேஸ். அண்ட் அதுதான் ஒரே மாடல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8/256 கிடைக்கும். எனக்கு இந்த 8GB ரேம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் லைட்டாக வருத்தத்தை தந்தாலும் மார்க்கெட்டோட நிலைமை என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் உங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரியும். 12GB ரேம் கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்காது, அந்த வாய்ப்பு அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 7 வருஷம் அப்டேட்டு அப்படிங்கிற பாலிசி உங்களுக்கு இருக்க போகுது. அண்டு 256GB அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து UFS 3.1 தான். டென்சார் G5லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் எவால்வ் ஆகி இவங்க வந்து UFS 4.1 இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே கால் எடுத்தே வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து டிவைஸை நீங்கள் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. சொல்லப்போனால் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் இது வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லுவேன். ரொம்பவே இன்டென்சிவான டாஸ்க்கு அப்படின்னு சொல்லணும்னா ஏதாவது வீடியோ ரெண்டர் பண்ணாலோ இல்லாட்டி வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ரொம்ப நேரம் பண்ணாலோ அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் என்னால் ரைஸ் ஆகிறதே உணர முடியுதுன்னு வச்சுக்கோங்க. மேபி சம்மரில் வந்து நம்ம இன்னும் இதை பெட்டராகவே அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லலாம். அண்ட் மற்றபடி வந்து இந்த டிவைஸில் கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரியரில் டியூல் கேமரா அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் கேமரா இருக்க போகுது. அண்ட் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் ரியரில் யூஸ் பண்ண முடியும். அது ரியரில் 4K 60 வரைக்கும் லிமிட்ஸை புஷ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS வரைக்கும் புஷ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் 4K 60 கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பெரும்பாலும் ஃபோன் கால்ஸ், ஏன்னா அதை பற்றி தான் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபோன் கால் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். 5400 Exynos மோடம் இதில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 9A வந்து 5300 Exynos அந்த மோடம் இருந்தது. ஸோ அதை விட இது வந்து பெட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து 9 சீரிஸ் ஃபோன்ஸ், அதாவது 9 Pro 9 Pro XLலே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இதில் ஒரு பக்கம் வந்து G5 இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லட்டுமா. ஸோ ஏ சீரிஸ் வாங்குற பெரும்பாலும் நிறைய யூசர்ஸ் வந்து இந்த அளவுக்கு ப்ராசஸிங் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை சொல்லுவோம். G5ல வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பவர் விஆரோட GPU யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த வல்கன் டிரைவ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாகடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது சொல்லப்போனால் சில சமயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா GPU ஸ்டாண்டர்ட் ஆஸ்பெக்டில் GPU ஸ்டாண்ட்ஸில் எடுத்தோம்னா உங்களுக்கு 10 சீரிஸ் வந்து 9 சீரிஸோட இன்ஃபீரியராக ஃபீல் ஆனதுக்கு பற்றி எவ்வளோ பேர் கவர் பண்ணியிருப்பாங்க லான்ச் ஆன புதுசில். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இதில் இருக்க போகிறது இல்லைங்கிறதையும் நான் பாசிட்டிவாக அந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன்னா G4 அப்படிங்கிறனால உங்களுக்கு இதில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. GPU பொறுத்த வரைக்கும் மேலே தான் இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னென்னா வேப்பர் சேம்பர் கூலிங். 9Aல வேப்பர் சேம்பர் கூலிங் இருந்தது, பட் 9ல கிடையாது. 9Aல இருந்தது, ஆனால் 9ல கிடையாது. ஸோ 10Aல இருக்கா, அதை வந்து யாராவது டேர் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம உறுதிப்படுத்தலாம். இன்னொன்று என்னென்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் Android 16 இருக்குது, QPR 3 பில்டு உங்களுக்கு வந்திருக்கும், பீட்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு சார்ந்த ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேபிள்லேயே வந்துருச்சு. எனக்கு ஆனால் Android 17 நான் மிஸ் பண்ணுறேன். இவனுக்குலாம் அறிவே மனசாட்சியே இல்லையா அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் Android 17 வந்து நிஜமாவே மாசாக இருக்குது. இது வந்து Android 16 தான். நான் இன்னும் 17க்கு என்ரோல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் இது வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வித் Android 16 இஸ் ஆல் குட், ஆல் பாசிட்டிவ். எல்லா ஃபீச்சர்ஸுமே ஜாலியாக யூஸ் பண்ண முடியுது. இதில் உங்களுக்கு ஆல்ரெடி Gemini Nano அது வந்து இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன் டிவைஸ் ஏஏ ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் சூப்பராக வேலை செய்யும்.
ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நேற்று வந்து ஒரு 20 நிமிஷம் கான்வர்சேஷன் ஒருத்தரோட இருந்தது. நான் அதை அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா ரெக்கார்டர் ஆப் வழியாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது அப்படியே ஃபுல்லாக ட்ரான்ஸ்கிரைப் ஆகி வந்துருச்சு. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் ஆங்கிலத்தில் நடந்துச்சு. சரியா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்ததா. அந்த டேட்டாவை நான் இப்போ என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அது டேட்டா கொடுத்துருச்சு. இப்போ அதை நான் காப்பி பண்ணி கொண்டு போய் ஜெமினியில் போட்டு எனக்கு ஜிஸ்ட் கொடு சம்மரி கொடுன்னு சொன்னா கொடுத்துரும். நான் மொத்தம் மெயினாக என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து 20 நிமிஷம் பேசினதை தலைவன் 10 பாயிண்டில் கொடுத்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் முன்னே நம்ம உட்காந்துட்டு மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இப்போது எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் சரி அண்ட் ஐஃபோன்லேயும் கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஐயோட பொட்டன்ஷியலையும் நம்மளால் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. அண்ட் இருக்கலே இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? 5100 mAh அப்படியே தான் இருக்குது. 9Aல இருந்தது அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் ரேபிட் அதாவது குவிக் சார்ஜிங் இல்லை ரேபிட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏ சீரிஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ப்ரோ ரேபிட் சார்ஜிங்னா ஒரு 100 வாட் இருக்குமா? நெக்கலாம் நம்ம கேட்கலாம். நானும் நெக்கலாம் அதுக்கு ஒரு சில பதிலெலாம் சொல்லலாம். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா 30 வாட் அப்படிங்கிறது எனக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த 23 வாட்டில் நான் மாட்டிட்டு சிக்கி சின்ன பின்னம் ஆகும்போது ஏன்னா இந்த 23 வாட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் படி பார்க்கும்போது உங்களுக்கு பிபிஎஸ் ஸ்டாண்டர்டோ இல்லை பிடி ஸ்டாண்டர்ட்லையோ இருந்தால் ட்ரிக்கிள் டவுன் பண்ணியே ஆகணும். குறிப்பிட்ட பேட்டரி பர்சன்டேஜ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே வரும். 23 வாட் தான் அதுக்கு பீக் ஸ்பீடு அப்படின்னா அது 18, 15, 14, 12ன்னு போய்கிட்டு இருக்கும். இப்போ 30 அப்படிங்கிறனால கம்மி பர்சன்டேஜ் இருக்கும்போது 30 வாட்டில் சல்லுன்னு ஏறுது. என்னால் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நேற்று கூட நானும் கௌதம் ப்ரோவும் சும்மா எங்கள் கண்ணு முன்னாடி சார்ஜ் போட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து 20% ஏறிச்சிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்ததுங்க. 20% கிட்ட ஏறிச்சிங்க. ஆனால் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% அந்த மாதிரி இருக்கும்போது டாப் அப்க்கு மாட்டினேன். ஸோ சல்லுன்னு ஏறிச்சிங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் செம குவிக்காக இருக்குங்க. சரியா? அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதிலலாம் நோ இஷ்யூஸுங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது. சும்மா நான் இப்போ என்ன ஏதாவது ஒரு பாட்டு போடுறேன். ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபோன் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் பிக்சல்னால் என்னென்னு தெரியுமோ ப்ளஸ் இதுக்கு முன்னாடி பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ண அனுபவம் இருக்கோ அவங்களுக்கு நம்ம தைரியமாக அதை சஜஸ்ட் பண்ணலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அண்ட் இன்னொன்று என்னென்னா இத்தனை வருஷத்து ட்ராக் ரெக்கார்டில் எப்பயுமே டிவைஸ் ஒன்று லான்ச் ஆகும். அதுவும் பிக்சலில் ஏ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அது லான்ச் ஆகும்போது ஒரு ப்ரைஸில் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு 8 மாதத்தில் அதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கிறத நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்போம். முன்னெல்லாம் 6 மந்த்ஸ்க்குள்ளேயே கூட ஆகும். இப்போ ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. ஏன்னா 9A நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஆல்வேஸ் குட்டு. ஸோ வெயிட் அப்படிங்கிற தாரக மந்திரம் இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா யாருக்கெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டில் அந்த ஏஓஎஸ்பி இல்லாட்டி அந்த பியூர் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் ஃபஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கிறேன் ப்ரோ, அப்போ நான் வந்து இந்த ஏ சீரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மீடியா ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்களை வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் ப்ளூடூத் ஆடியோவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு என்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. அண்ட் அந்த ஏரியா எல்லாத்துலேயுமே ப்ரோ வந்து ஒரு படி மேலே இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது. இந்த வித்தியாசத்தை அவங்க எப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அதாவது ஸ்பீக்கர் யூனிட்லாம் வச்சு நான் சொல்லலை, ப்ளூடூத் ஆடியோ அவுட்புட்லேயே ஒரு சில டிஃப்ரென்ஸை காட்ட ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒரு ப்ரோக்கும் இதுக்கும் இத்தனைக்கும் ரெண்டுத்துலேயும் ஒரே எஸ்ஓசி தான் இருக்கும். ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இந்த டிவைஸ் பற்றி இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக இன்னொரு பதிவில் ரிவ்யூ அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு சிலர் 10A வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ஃபீட்பேக்ஸோடய நம்ம சந்திப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.